வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நல்ல சிந்தனையை நாம் சிந்திப்போம். கற்கண்டும் கண்ணாடி துகள்களும் பார்க்க ஒன்று போலத்தான் இருக்கும். பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. அதுபோலத்தான் சில உறவுகளும் பழக்கங்களும். ஒரு சாலையில் குடும்பத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு தந்தையிடம் அவருடைய மகள் கேட்கிறாங்க. குழந்தை தான், சின்ன பிள்ளை கேட்குறாங்க, அப்பா நம்ம ரோட்ல பாருங்களேன் கல்கண்டு செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எதை நினைச்சு சொல்றாங்கன்னா, அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வராங்க, ஒரு விழாவுக்கு போயிட்டு வராங்க. அந்த விழாவில் என்ட்ரன்ஸ்ல வெல்கம் பண்ணக்கூடியவங்க வந்து தட்டில் கல்கண்டுலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தை சுவைச்சிட்டு வந்திருக்குது. இப்போ சுவைச்சிட்டு வந்துட்டு பார்த்தோன்னே நம்ம தட்டில் வச்சிருந்த கல்கண்டு மாதிரியே இங்கே எல்லாம் ரோட்ல கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, இது வந்து கல்கண்டு இல்லை பாப்பா, கண்ணாடி துண்டு. ரோட்ல வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, அந்த வண்டியில இருந்து உடைந்த கண்ணாடி துகள்கள் எல்லாம் அங்க செதறி கிடந்ததெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு உனக்கு கல்கண்டு மாதிரியே அது தெரியுது, ஆனா அதை எடுத்து நாக்குல வச்சா என்ன பண்ணும், கிழிச்சிரும். அது கண்ணாடி இல்லையா, அது கிழிச்சிரும் நாக்க, கல்கண்டு மாதிரி சுவைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு விளக்கம் சொல்றாரு. அந்த பிள்ளையும் அந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டு போயிடுது. நாம கூட நிறைய நிலைகள்ல வந்து எல்லாத்தையும் கல்கண்டு எது கண்ணாடி எதுன்னு சொல்லிட்டு உடனே யூகிக்க முடியாத நிலையில ரெண்டையுமே எடுத்து டேஸ்ட் பண்ண பார்ப்போம். ஒன்று சுவைக்கும், ஒன்று கிழிக்கும். சுவைப்பது நம்ம உடலில் நல்ல ஒரு உணர்வை தரும். கிழிப்பது நம்முடைய உடலில் காயத்தை, நாவில் காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நாம் காண்பது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எல்லாம் ஒரே போலதான் இருக்கும், எல்லாம் ஒரே போலதான் இருக்கும். பாலும் கல்லும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய பழமொழி ஒன்று இருக்கு. வெள்ளையா இருக்கிறது எல்லாமே பாலும் கிடையாது, கல்லும் கிடையாது. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பளபளப்பாக இருப்பதனால் அது கண்ணாடி துண்டும் இல்லை, அதே நேரத்தில் அது கற்கண்டும் இல்லை. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த உண்மையை நாம் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும்? குறிப்பாக வணிகத்தில். நல்ல வணிகம் எது, எக்ஸ்பைரியான அல்லது கெட்டுப்போன பொருட்களை விற்பவர்கள் யார், இதை கண்டுபிடிப்பது ரொம்ப சங்கடமான விஷயம், ஆனா கண்டுபிடிக்கணும். அதே போல அரசியல் தலைவர்கள் யார் கண்ணாடியா இருக்கிறார்கள், யார் கற்கண்டா இனிக்கிறார்கள், நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். நட்பு, எந்த நட்பு நமக்கு சுவையூட்டுகிறது, எந்த நட்பு நம்மை காயப்படுத்துகிறது. கூடவே இருப்பாங்க, நக்கலும் நையாண்டி நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க பாத்துங்க. அவங்களால எந்த விதமான பலனும் இருக்காது, ஆனா அவர்களும் நண்பர்களாகத்தான் இருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவையா, அல்லது நமக்கு வாழ்க்கைக்கு சுவையூட்டுகிற நண்பர்கள் நமக்கு தேவையா? சிந்தித்து பார்ப்போம். உறவுகள், உறவாடி கெடுப்பவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கற்கண்டு போல பல பலன்னு இருப்பாங்க, ஆனா எப்ப கிழிப்பாங்கன்னு தெரியாது. இந்த வித்தியாசங்களை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு இந்த சிறிய உதாரணம் நமக்கு உதவட்டும். கற்கண்டும் கண்ணாடி துகளும் பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் தோன்றும், ஆனால் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதை பயன்படுத்தும் போதுதான் தெரியும். அதுபோலத்தான் நம்முடைய உறவுகளும் நட்புகளும் பழக்கங்களும் செயல்பாடுகளும். நாம் கண்ணாடியா கற்கண்டா? நமக்கு நாமே சிந்திப்போம். கற்கண்டா இருந்து சுவை கூட்டுகிறோமா, அல்லது கண்ணாடி துண்டா இருந்து கிழிக்கிறோமா? எண்ணத்தை கிழிக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம், அல்லது எப்படி இனிக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு கல்கண்டு பத்தி பேசியிருக்கோம் இல்லையா, அதையே ஒரு உணவுப் பொருளாக நாம் சிந்திப்போம். கல்கண்டு, சிறிதளவு கல்கண்டு வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தா, அதுவும் பாலில் கலந்து சாப்பிடும்போது
நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் இருமல், வறட்டு இருமல், தொண்டை எரிச்சல், தொண்டை கட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்தது தான் கல்கண்டு. அதனால் அதை தைரியமாக எடுத்துக்கலாம். உடலுக்கு நல்ல உடனடியான ஒரு எனர்ஜி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உணவு கல்கண்டு. ஆகவே கல்கண்டு சாப்பிடுவோம், அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.